உயிரே உன்னை தேடி. அத்தியாயம் 3. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. சி சனியனு, கதவை தட்டிட்டு வரமாட்டேன், நான் யாரோன்னு பயந்தே போயிட்டேன் என்று முகம் வெளுத்திருந்தவளை கண்டு மகிக்கு சிரிப்பு அதிகமானது. என்ன பயந்துட்டியா மாப்பிள்ள சாருன்னு? அதுக்கெல்லாம் இன்னும் டைம் இருக்குமா கண்ணு என்று உடன் பிறந்தவளை அவள் காலை வார தங்கையை முறைத்தவளாய், ஏண்டி சொல்ல மாட்ட? என் நிலைமை நாளைக்கு உனக்கு வரும்ல, அப்போ தெரியும் இந்த அவஸ்தை என்று கூறிய அக்காவை பார்த்து மென்னகை பூத்தாள். அதற்கு 1000 அர்த்தங்கள் இருப்பதாய். சரி சரி, எனக்கு தலை வலிக்குது மிருது, கொஞ்சம் காப்பி போட்டு தாயேன் ப்ளீஸ் என்றவளை முறைத்து, என்ன விளையாடுறியா? நிச்சயம் நடக்க போகுது, இப்போ நான் சேலை மாற்றிட்டு போகணும் என்று அக்காவை அதிசயித்து பார்த்தாள். என்னது நிச்சயமா? அப்போ எல்லாம் ஃபிக்ஸ் ஆக போகுதா? அடி பாவி துரோகி, நீ எல்லாம் ஒரு அக்காவா? மாப்பிள்ளையை தங்கச்சி கண்ணில் கூட காட்டாமல் இப்படி ஓகே சொல்லிட்ட என்று கோபித்து கொண்டவளின் அருகில் வந்தவளாய், ஹே இல்லை மகி மாப்பிள்ளை, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், நான் பார்த்து ஓகே சொன்னாதான் உனக்கு கல்யாணம். ஆமாம் செங்கே என்று கேட்டவளை பார்த்து புன்னகைத்து ஜன்னல் பக்கமாய் கை காட்டினாள். அட பாருடா வெக்கமா? இந்த வெக்கம் வெங்காயம் எல்லாம் எங்கள் அக்காவுக்கு இருக்குன்னு எங்களுக்கு காட்டி அதை வெளிக்கொண்டு வந்த அந்த அதிசய நபரை நான் பார்த்தே ஆகணும் என்று ஓடி சென்று ஜன்னலை விளக்கியவள் அங்கே நேராய் அமர்ந்திருந்தவனை கண்டு அப்படியே விக்கித்து போனாள். இல்லை இருக்காது என்று மீண்டும் மீண்டும் மனதை தைரியப்படுத்தி கொண்டவளின் நம்பிக்கைக்கு சமாதி கட்டும் விதமாய் அவள் தோள்களில் கையை ஊன்றியவாறே, அதோ அந்த நீல கலர் சட்டை போட்டிருக்காரே அவர் தாண்டி, பேரு மித்ரன், போலீஸ் ஆஃபீஸர், பார்க்க அம்சமா இல்லை, அதான் உடனே ஓகே சொல்லிட்டேன் என்று மகிழ்ச்சியாய் சொல்ல மாதங்கியின் கண்களில் இருந்து 2 சொட்டு கண்ணீர் அவளையும் அறியாமல் நிலை தொட்டது. தங்கை அழுவதை அறியாதவளாய் தனக்கு வரப்போகும் மணவாளனை நினைத்து கண்களில் கனவுடன் சொல்லிக்கொண்டே போனாள் மிருதுளா. என்னடி உனக்கு வரப்போற அத்தானை பார்த்து அப்படியே மலைச்சி போய் நிற்கிற ஆள் எப்படி என்று அவள் திரும்ப முற்பட அதற்கு எதிர்ப்புறமாய் திரும்பியவள் தன் அழுத முகத்தை அக்காவிடம் இருந்து மறைத்தவள், எல்லாம் நல்லா தான் இருக்கார், எனக்கு தான் இருக்க தலைவலியில் கண்ணு கூட தெரியலை, முதல்ல ஒரு காப்பி சாப்பிடணும் என்று அடுப்பின் பக்கமாய் நகர்ந்தாள். சரி சரி குடி, குரல் கூட ஒரு மாதிரியாக இருக்குது பாரு என்று மீண்டும் தன்னை அலங்கரிப்பதில் ஈடுபட்டாள் பெரியவள். சுக்கு நூறாய் உடைந்து போன இதயத்தின் வலியையும் பொறுக்க முடியாமல், கண்களில் வாழ்ந்த கண்ணீரையும் தடுக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தாள் மாதங்கி. எனக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை? ஒருவேளை அவருக்கு வேறொரு பெண்ணோடு கல்யாணம் ஆகியிருந்தால் கூட அதை கண்டாலே என் இதயம் தவித்து போகும். இப்போதோ சொந்த அக்காவையே திருமணம் செய்து கொண்டு தன் கண்முன்னேயே தன்னை விரும்பியவன் நடமாட அந்த நரகத்தை எப்படி தாங்குவது என்று திணறி கொண்டிருந்தாள். அவசரமாய் கதவு திறக்கப்படவும் யாருக்கும் தெரியாமல் கண்களை துடைத்து கொண்டாள். வந்தது அவளது தாயார்தான். என்னம்மா தயாராயிட்டியா என்று பெரிய மகளிடம் வந்தவர் அவளை திருஷ்டி கழித்து நெற்றியில் முத்தமிட்டு, என் கண்ணே பட்டுடும் மிருது உனக்கு என்று சொல்லி பெரிய மகளை கைப்பிடித்து அழைத்து சென்றார். அதை பரிதாபமாய் பார்த்து கொண்டிருந்த ஒரு ஜீவனின் வேதனையை அறியாமல் அவர்கள் வெளியேறியதும் ஓடி வந்து தாளிட்டவளாய் அந்த கதவிலே சாய்ந்து அழத் தொடங்கினாள் மாதங்கி. இந்த நிமிடமே என் உயிர் போய்விட்டாலும் சந்தோஷப்படுவேனே, அதை காட்டிலும் ரணவலியை கடவுள் ஏன் எனக்கு தர வேண்டும் என்று வலித்த இதயத்தோடு அவள் குமுறி கொண்டிருக்க அவளது மனமே அவளுக்கு அறிவுரை கூறியது. அடி முட்டாள், என்றோ ஒரு நாள் அவனை சந்தித்தாய், அவனை உன் கண்ணனாகவும் ஏற்றாய், அதற்காக அவனும் உன்னை காதலிக்க வேண்டும், கல்யாணம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது உனக்கே முட்டாள்தனமாக தெரியவில்லையா? 2 கைகள் தட்டினால்தான் ஓசை, 2 இதயங்கள் ஒன்று சேர்ந்தால்தான் திருமணம். இப்போது உன் அக்காவின் இதயமும் அவரைதான் நாடுகிறது, அவருக்கு மிருதுளாவை தான் பிடித்திருக்கிறது, அதுதான் இணைய பிறந்த இதயங்கள். உன் அசட்டு காதலை வைத்துக்கொண்டு உன் அக்காவின் திருமணம் கெட காரணமாகி விடாதே. 28 வயதில் அவளுக்கு ஒருவர் மேல் ஈடுபாடு வந்திருக்கிறது. இதற்கு மேல் தள்ளி போனால் அது அவள் வாழ்க்கையையும் பாதிக்கும். எல்லாம் கூடி வரும்போது தாலியை உடைத்த கதையாய் உன் காதல் மாறிவிடக்கூடாது. அதற்கு இப்போதே சமாதி கட்டு என்று மனசாட்சியின் அறிவுரையை அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் தருணம். அதே நேரத்தில் இன்னைக்கே நல்ல நாள்தான், நீங்கள் விருப்பப்பட்டா இன்னைக்கே நிச்சயம் பண்ணிக்கலாம், எங்களுக்கு முழு சம்மதம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்று மித்திரனின் தந்தை கேட்க, சொல்ல வேண்டுமா பெண்ணை பெற்ற பெற்றோரின் சந்தோஷத்தை பற்றி? எங்களுக்கு பூரண சம்மதம் என்று தட்டு மாற்றி கொண்டனர்.
மிருதுளாவின் முகத்தில் இருந்த சந்தோஷத்தில் அளவை விவரிக்க முடியாது. அவளது மனதின் பூரிப்பை அவள் முகமே வெளிப்படையாய் காட்டியது. நிமிடத்திற்கு ஒருமுறை மித்திரனின் மீது ஒரு அசட்டு பார்வையை செலுத்தி தனக்குள்ளேயே வெட்கப்பட்டு சிரித்து கொண்டிருந்தாள். அதை ஜன்னல் வழியே பார்த்த தங்கை, அக்காவின் இந்த சந்தோஷம் நிலைக்க வேண்டும், அது என்னால் எப்போதும் கெடக்கூடாது என்று பலமுறை சொல்லி கொண்டிருந்தாள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஸ்டோரி நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.